Summer holidays வந்தாச்சு, நம்ம GT Holidays வந்தாச்சு. GT Holidays, South India's #1 travel brand. வேலை வாய்ப்பிற்கான 100% உத்தரவாதத்துடன் MBA படிக்க இன்றைய ஆச்சி பிசினஸ் ஸ்கூலில் சேருங்கள். ஒண்டர் பார் ஸ்டுடியோஸ் தனுஷ் தயாரித்து இயக்கும் நிலவுக்கு என் மேல் என்னடி கோபம் வெற்றி நடை போடுகிறது. நீங்க வழக்க போட்டீங்க, நீங்க நிறுத்துவீல்ல, அங்க சொல்றேன், காட்டுறேன். இந்த பாருங்க, இவ்வளவு ஆதாரத்தை இவ்வளவு பேர் பேசியிருக்காங்க. இவ்வளவு பேர் பேசும்போது வராத கோபம் நான் பேசும்போது ஏன் வருது? நாங்க எதையும் ஆதாரம் இல்லாம பேசுறோம். இதுக்கெல்லாம் கேட்காம அதுக்கு காட்டு அப்படின்றிய. நீ என் படத்தை நானும் எங்க அண்ணன் இருக்கிறத வெட்டி ஓட்டினேன்றீல, அதுக்கு ஆதாரம் காட்டு. முதல்ல அடிப்படையிலே பெரியார் பிழையானவர். நான் உங்ககிட்ட கேட்கறதுக்கு நீங்க பதில் சொல்லுங்க. தமிழர் அரசு என்று பேசுவது பித்தலாட்டம். திராவிட எழுச்சியை அதை தடுப்பதற்கு செய்கிற அயோக்கியத்தனம். இது ஆரியர்களுக்கு செய்கிற அது கைக்கூலித்தனம் அப்படின்னு பேசியிருக்காங்க. நீங்க நல்லா கவனிச்சுக்கணும். தமிழ் முட்டாள்களின், கொஞ்சம் அமைதியா இருங்க, தமிழ் முட்டாள்களின் பாஷை, தமிழ் சனியன், தமிழ் காட்டுமிராண்டி மொழி, தமிழ் சனியனை விட்டு ஒழியுங்கள். தமிழ்ல என்ன இருக்குது? தமிழ் உங்களை படிக்க வச்சதா? இதுல இப்படி பேசும்போது என் நிலத்துல நீங்க யாரு? நீங்க கர்நாடக நாட்டில் பிறந்த நீங்களே சொல்லிருக்கீங்க. உங்க தலைவர்களே சொல்றாங்க, அவரே சொல்றாரு பழிஜான் நாயுடுன்னு. உங்க தாய்மொழி எது? அது உங்களுக்கு தெரியும். நீங்க என் நிலத்துல உட்கார்ந்துகிட்டு தமிழ் முட்டாள்களின் பாஷை அப்படின்னா, அப்ப தெலுங்கு பேசுறவங்க இருக்காங்க, கன்னடம் பேசுறவங்க இருக்காங்க, மலையாளம் பேசுறவங்க இருக்காங்க, துளு பேசுறவங்க இருக்காங்க, உருது பேசுறவங்க இருக்காங்க, ஹிந்தி பேசுறவங்க இருக்காங்க, பீகாரி, போஜ்பூரி, குஜராத்தி, மராட்டி எல்லாரும் இந்த மண்ணில் வாழும்போது இந்த மொழியிலாம் உயர்ந்தது, என் மொழி மட்டும் தாழ்ந்ததுன்னு நீங்க உட்கார்ந்துகிட்டு தமிழ் சனியன் அப்படின்னா, உன் மொழியில என்ன இருக்குன்னா, அப்ப தெலுங்குல இருக்குது, அப்ப கன்னடத்துல இருக்குது, அப்ப ஹிந்தியில இருக்குது, அப்ப இங்கிலீஷ்ல இருக்குது. இங்கிலீஷ் படி அப்படின்னா, என் மொழியை தாழ்த்தி இழிவா பேசுறதுக்கு புவாரி. நீங்க யாரு? உங்களுக்கு இந்த உரிமை கொடுத்தது யாரு? அப்ப என் நிலத்துல வாழ்ற எல்லாருடைய மொழியும் உயர்ந்தது, என் மொழி தாழ்ந்ததா? தமிழனை சூத்திரன் சொல்லிடுச்சு. உங்களை வேசி மகன் தாசி மகன் எழுதிட்டான். அந்த சாஸ்திரத்துல தமிழன் சூத்திரன் எழுதிட்டார். பெரியாரை எதிர்த்தால் பிஜேபி RSS எப்படி? நீங்க தான் எதிர்ப்பீங்க, நாங்க எதிர்க்க மாட்டோம். RSS பிஜேபி கோட்பாடை எங்க முன்னவர்களா எதிர்த்ததில்லை, எங்களுக்கு அந்த தத்துவம் இல்லை. என்ன வள்ளலார் வைகுந்தரை விட நீ இந்த கோட்பாட்டை எதிர்த்து புரட்சி செஞ்சிட்டீங்க? யாராவது பேசு. வள்ளலார் வைகுந்தரை விட சீர்திருத்தவாதி இந்த மண்ணில் வினாசம். இந்த கோட்பாட்டுக்கு எதிராக ஒரு கோட்பாட்டை உருவாக்கி சுத்த சன்மார்க்கம்னு ஒரு சமயத்தை கண்டவன் எங்க மூதாதை வள்ளலார். அன்பு வழி என்று ஒரு மார்க்கத்தை, மதத்தை உருவாக்கினவன் எங்க பாட்டன் வைகுந்தர். சாதிய இழிவை தொடர்த்தி அவனை மாதிரி போராடினது உண்டா? வள்ளலார் மாதிரி போராடியது உண்டா? சொல்லுங்க நீங்க. பசியோடு என் மக்கள் இருக்கக்கூடாதான்னு அடுப்பில் பற்ற வைத்த இந்த நெருப்பு தான் எரியணும், வயிற்றில் பசி நெருப்பு எரியக்கூடாதான்னு அணைய விடாமல் பார்த்துக்கன்னு சொன்னதுக்காக 150 வருஷமா எரிஞ்சுக்கிட்டு இருக்க அந்த அடுப்பு. அப்படி ஒரு வேலையை தந்தை பெரியார் அவர்கள் செஞ்சது உண்டா சொல்லுங்க. என்னுடைய பேர்ல இருக்கிற கல்லூரிகளில் கட்டணம் வாங்காத கல்வி கொடுக்கணும்னு அது ஒண்ணு இருக்கா? கேள்வி. கோயிலுக்குள்ள நுழைய விடல, இதெல்லாம் சானா பைய பார்த்தாலே தீட்டு உள்ள விடல. கோயில் நமக்கு தீட்டா, வெளியில வாடா. கடவுள் என்னடா? கண்ணாடிக்கு முன்னாடிடா, நீதான்டா கடவுள். பட்டையை எப்படி போட்டா? நாங்க சைவ மரபினர் இல்லடா, அவன் போட விட மாட்டேன், நிமித்தி போடுறா. முட்டிக்கு கீழே வேட்டியை கட்டக்கூடாது, அந்த துணியை தூக்கி தலையில கட்டுறா. அவன் தான்டா புரட்சியாளன் இந்த மண்ணில். என்னத்தை மாற்றத்தில் பண்ணீங்க நீங்க? ஏன் வள்ளலாரையும் வைகுந்தரையும் போற்றல நீ? ஆவுன்னா பெரியார் என்னது? சரி, பெரியாரின் சமூக நீதி கிடைச்சிருச்சுல, எதுக்குடாங்க ஐயா இன்னும் இடஒதுக்கீடு போராடிட்டு இருக்காரு? எதுக்கு வன்னியரெல்லாம் சேர்ந்து மரத்தை வெட்டி போட்டு ரோட்டை மறைச்சு போராட வேண்டிய தேவையே வந்தது? யார் சொல்றது இதுக்கு பதில்? இன்னும் இந்த 10.5 விழுக்காடு இடஒதுக்கீட்டை ஒன்னால நிறுவி தர முடியல. பெரியார் தான் சமூக நீதி நிலைநாட்டினார். எங்க நிலைநாட்டினார்? என்ன சமூக நீதி? எந்த சமூகத்துக்கு நீதி? உங்களுடைய அரசியல் பரிணாம வளர்ச்சியில் அதிகாரத்தில் இருக்கிற கட்சி தானே திமுக. திமுகவில் பெண்களுக்கு எவ்வளவு சம உரிமை? சட்டமன்றத்தில் எத்தனை சட்டமன்ற உறுப்பினர்கள்? எவ்வளவு அமைச்சரவையில் எத்தனை பெண்களுக்கு இடம்? நாடாளுமன்றத்தில் எத்தனை பெண்களுக்கு இடம்? என்ன இருக்குது? சும்மா பேச்சுக்கு பெண்ணுரிமைனா பெண்ணுரிமை பேச தமிழ் பேரினத்தில் ஒரே மகனுக்கு தான் உரிமை உண்டு. அது எங்கள் தலைவன் பிரபாகரனுக்கு தான் உண்டு. என்ன பெண் உரிமையை பெரியார் பேசினார்கள்? பாரதி பாடலையா?
மாதர் சம்ம இழிவு செய்யும் மடமையை கொளுத்துவன் பேசலையா? பாகிஸ்தானை பிரசவம் பார்த்து அனுப்புனது நீங்க. அங்கிருந்து பாகிஸ்தான்ல இருந்து பங்களாதேச பிரசவம் பார்த்தது நீங்க தான். அதுக்கு காரணம் உங்களுக்கு நல்லா தெரியும். அவன் உருது ஆட்சி மொழினானா என்னுடைய வங்காள மொழி என்னாச்சுங்கிறதா சண்டை. அப்ப உங்க மொழி மேல உங்களுக்கு பற்று இருக்குன்னா அந்த மொழி எங்க மொழி மேல எங்களுக்கு பற்று இருக்கக்கூடாது, அது தேச துரோகம் சொல்றதெல்லாம் அதை ஏற்புடையதில்லை. இங்க என்ன இருந்திருக்கணும்னா மும்மொழிங்கிறதுல எம்மொழி எங்க இருக்கு? தமிழ் படிக்கிறதுக்கே வாய்ப்பில்லாத ஒரு சூழல் உருவாகிட்ட பிறகு புதிதா ஒரு மொழியை கற்றுக்கணும். அது மும்மொழினா அது ஏன் அது எம்மொழியா இருக்கக்கூடாதுங்கிற கேள்வி உங்களுக்கு வரும், எனக்கு வரும், இவருக்கு வரும். அது தெலுங்கருக்கு வரும், கன்னடருக்கும் வரும், வங்காளிக்கு வரும், பீகாரிக்கு வரும், குஜராத்திக்கு வரும், மராட்டியனுக்கு வரும், தமிழன் எனக்கும் வரும். அப்ப இது என்ன வரணும்? நீ எல்லா மொழியும் ஆட்சி மொழியாக்கு. எல்லா மொழிக்கும் எல்லா மொழியிலையும் பாராளுமன்றத்தில் பேச முடியும். இப்ப விண்ணூர்தியிலிருந்து நான் பறந்து வரேன். சங்கம் வச்சு தமிழ் வளர்த்த என் மண்ணுக்கு தலைநகர் தமிழ்நாட்டின் தலைநிருந்து பறந்து வரும்போது ஹிந்தி இங்கிலீஷில் தான் அறிவிப்பு இருக்கும்னா இது எப்படி இது? ஆனா மலேசியா, சிங்கப்பூர், அரபு நாடுகள்ந்து நாங்க வரும்போது என் தாய்மொழியில அறிவிப்பு இருக்கும். இது எந்த மாதிரி? நான் ஆந்திராவுக்குள்ள பறக்குறேன்னா அங்க தெலுங்குல அறிவிப்பு இருக்கணும், கேரளாவுக்குள்ள பறக்குறேன்னா மலையாளத்துல அறிவிப்பு இருக்கணும். அதுதான் என் மொழிக்கு கொடுக்குற முன்னுரிமை. அப்பதான் ஒவ்வொரு குடிமகனுக்கும் இது என் நாடுங்கிற பற்று வரும், உணர்வு வரும். அது இல்லாம நீ என் தாய்மொழியை படிக்க முடியாத சூழலை உருவாக்கி விட்டுவிட்டு மும்மொழின்னு ஹிந்தி படினா மும்மொழி அப்படிலாம் இல்லை, எந்த மொழியும் படிக்கலாம்னா அப்படி அதில் ஒன்றும் இல்லையே. அப்படின்னா நீ பன்மொழி பயில்கன்னு வரணும். கொள்கை மொழியா ஏன் வருது? இந்த நாட்டில் எல்லா மாநில மக்களுக்கும் அவரவர் மொழி, அவரவர் தாய்மொழி கொள்கை மொழி. ஆங்கிலம் ஒரு பயன்பாட்டு மொழி. விரும்பினால் எம்மொழியும் கற்கலாம்ங்கிறதான் கொள்கையா இருக்க முடியும். அது ஹிந்தி கத்துக்கலாம், போஜ்பூரி கத்துக்கலாம், அது பீகாரி கத்துக்கலாம், அது பஞ்சாபி கத்துக்கலாம், மராட்டியம் கத்துக்கலாம், ராஜஸ்தானி கத்துக்கலாம், பிரெஞ்சு கத்துக்கலாம், ஸ்பானிஷ் கத்துக்கலாம். எது உனக்கு விருப்பமோ நீ கத்துக்க அப்படிங்கிற சூழல் உருவாக்குறதான் சரியா இருக்கும். திரும்ப திரும்ப சொல்றேன், பிரிவினையை தூண்டி தேச ஒற்றுமையை சீர்குலைப்பது நீங்க தான். நீ ஒரு கல்விக் கொள்கை சொல்வா, அதுல என் பாட்டன் வஉசியை பத்தி உன் பாடத்திட்டத்துல இருக்குமா? எங்க வள்ளலார் வைகுந்தர் இருக்குமா? விவேகானந்தர் இருப்பாரா? எங்க தீரன் சின்னமலையும் பூலித்தேவனும் மருதுபாண்டி, எங்க பாட்டி வேலுநாச்சியாரும் அழகுமுத்துக்கோனும் சுந்தரலிங்கமும் பெரும்பிடுக முத்தரையனும் எங்க மூதாதைகள் இருப்பானா? அதுல இருப்பானா அவன் வரலாறுல? சேட்டப்பனையிலே கூடாது. தமிழ்ல நீ 8ஆம் வகுப்பு கொஞ்சம் படிச்சுக்க அப்படின்னா அதுல சிலப்பதிகாரம் முழுக்க படிக்க முடியுமா? கம்பராமாயணம், மணிமேகலை, சீவக சிந்தாமணி, தமிழ் காப்பியங்கள் இல்லை சொல்லுங்க. இது என்ன இருக்கு? என்னுடைய திருக்குறளை தான் படிக்க வைப்பியா? எதை படிக்க வைப்ப? அகநானூறு, புறநானூறு, 10 500 இதெல்லாம் இருக்குமா? சும்மா 8ஆம் வகுப்பு. அது பேருங்க அண்ணா சொல்றாரு, தமிழ் கடல்ரா, அதுல கரை கண்டவனே கிடையாது. எம்ஏ முதுகலை தமிழ் இலக்கியம் படிச்சவனே பொழிப்புரை தேடிக்கிட்டு அலைகிறான். நீ 8ஆம் வகுப்பு படிச்சா போதும்னா கடற்கரையில் ஓரத்துல கால் நினைச்சா போதும்ன்ற அப்படிங்கிறாரு. புரிஞ்சுக்கிட்டு பேசணும். இது தேவையில்லாத வேலை. இது கட்சிகளை முழு சுதந்திரம் இருந்து இயங்குவதற்கும் விருப்பம் இல்லைன்னா வெளியேறுவதற்கும் முழு சுதந்திரம் இருக்கு. ஒரு ஜனநாயக அமைப்பு. தங்கச்சியை நாங்கள் தான் அன்பா முதல்ல சமூக செயற்பாட்டாளர் தான் தங்கச்சி இருந்தாங்க. அவங்கள அழைச்சிட்டு வந்தது நான் தான். இன்னைக்கு அவங்களுக்கு எல்லாருக்குமே எல்லா சுதந்திரம் இருக்கு. பக்கத்தில் நிற்கிறவரோட நாளைக்கு வேற ஒரு அமைப்புல போய் சேர்ந்து இயங்கணும்னு தோணுச்சுன்னா அவர் போகலாம். வரும்போது வாங்க வாங்க வணக்கம் ரொம்ப நன்றின்னு சொல்லுவோம். போறதா இருந்தா போங்க ரொம்ப ரொம்ப நன்றி வாழ்த்துக்கள்னு சொல்லுவோம். இதுதான் எங்களுடைய கொள்கை. உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். பருவ காலங்களில் இலையுதிர் காலம்னு ஒன்று இருக்கும். அது மாதிரி எங்கள் கட்சிக்கு இது கலையில் உதிர் காலம். அது அப்படி திடீர்னு வருவாங்க போவாங்க. என்ன இப்போலாம் முன்னைக்கு இப்போ வெளியில் போனால் நீங்கள்லாம் எடுத்து ஒரு பேச்சு மாரி போடுறதுனால கேள்வி கேட்கறதுனால எல்லாரும் ஒரு கடிதத்தை எழுதி வச்சுட்டு போகிறாங்க. நான் விலகுறேன்னுச்சு. அது உடனே நீங்கள் ஒரு பேச்சு மாதிரி எடுத்து போடுறதுனால அது எங்களுக்கு கேட்கறதுக்கு பார்க்குறதுக்கு ரசிக்கிறதுக்கு நல்லா தான் இருக்குது. எடுத்து போடுங்க. தங்கச்சிக்கு முழு சுதந்திரம் இருக்குது. கட்சியிலே இருக்கிறதா, கட்சியை விட்டு வேற இடத்துல போய் சேர்ந்து இயங்குறதாங்கிறத முடிவெடுக்கிற உரிமை அவங்களுக்கு இருக்கு. அதுல ஒன்றும் கருத்து நம்ம சொல்ல முடியாது. சம்மர் ஹாலிடேஸ் வந்தாச்சு, நம்ம ஜிடி ஹாலிடேஸும் வந்தாச்சு. ஜிடி ஹாலிடேஸ், சவுத் இந்தியாஸ் #1 டிராவல் பிராண்ட். வேலை வாய்ப்பிற்கான 100% உத்தரவாதத்துடன் MBA படிக்க இன்றைய ஆச்சி பிசினஸ் ஸ்கூலில் சேருங்கள். ஒண்டர் பார் ஸ்டுடியோஸ் தனுஷ் தயாரித்து இயக்கும் நிலவுக்கு என் மேல் என்னடி கோபம் வெற்றி நடை போடுகிறது.